வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட் மற்றும் தமிழ் பூமி பாட்காஸ்ட்டோட ஒரு கொலாப் பாட்காஸ்ட் இது. ஸோ இது 2லயுமே நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இதில நம்ம கூட பேசுறதுக்கு ஆறுமுகம் இருக்காங்க. வணக்கங்க. 2லயும் கேட்கலாம், 2லயும் கேட்காமயே இருக்கலாம். இல்ல கேட்கலாம். கேளுங்க. அதாவது இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, என்ன பேச போகிறோம் சொன்னா? இன்னைக்கு வந்து நாங்க யுஎஸ்ல நாங்க சுத்தி பார்த்த இடம் பத்திலாம் பேசலாம். லைக் இங்க ட்ரிப்பெல்லாம் போனோம். அந்த ட்ரிப்லாம் பத்தி வருஷத்துக்கு 1 அந்த மாதிரி போன ட்ரிப்பெல்லாம் சேர்த்து அத பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பேசலாம் அப்படின்னு. ஆமாம். ஆக்சுவலி யூஎஸ் வந்ததே எங்களுக்கு ட்ரிப்பு தான். ஆமா. அதுவே ஒரு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆமா. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா. கத்தார் ஏர்வேஸ்ல வந்தோம்னு நெனைக்கிறேன். ஆமாண்ணே. அது வந்து நைட்டு ஏர்லி 2 மார்னிங் மணி. 3:30க்கு ஃப்ளைட்டு. அதையும் டிலே பண்ணி விட்டான். நாங்க வந்து நம்ம தான் சீக்கிரமே கிளம்பி போயிருவோம்ல. நைட்டு அந்த டைம்ல எல்லாம் ட்ராவல் பண்ணி எப்படி போறதுன்னு அந்த ஈவினிங்கே கிளம்பிட்டோன்னே. ஆமாம், ஈவினிங் ஒரு 7, 8 மணிக்கே நாங்க 9 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்தோம் கரெக்டா. நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு ஆமா. 9 ஏன்னா எல்லாரும் வழி அனுப்புவாங்க. வழி அனுப்பலாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வரோம். ஸோ எல்லாரும் வழி அனுப்பலாம் வரனால, அப்படி மிட் நைட்ல 3 மணி நேரம் கணக்கு வச்செல்லாம் கிளம்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்க 9 மணிக்கே வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. அங்க வந்துட்டு அங்கேயே தான் சுத்திட்டு திரிஞ்சோம். அப்புறம் ஒரு 3:30, 4:30 மணிக்கு தான் ஃப்ளைட் எடுத்தான். ஆமாம், 3:30, 4 மணிக்கு எடுத்து கரெக்டாக கனெக்டிங் ஃப்ளைட் ஆமா. கத்தார். கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நடுவுல ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அது ரொம்ப டைம் இருக்கும். அந்த தோஹா ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தோஹா. அடுத்தது வந்து நல்ல டைம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நினச்சா, அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அடுத்த ஃப்ளைட்டுக்கான பிளேஸுக்கு அந்த மறுபடியும் செக்கிங்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு போகிறதுக்குள்ளேயே அந்த 2 மணி நேரம் போயிருச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. என்ன அதுக்குள்ளே உடனே வா, உடனே போர்டிங் வாங்க ஏறுங்கன்ட்டானுங்க. ஓ! இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமா? செக்கிங்லாம் வேறு பண்ணாங்க. பேக் ஆமா. கழட்டு, ஷூவை கழட்டு, பெல்ட்டு கழட்டு. மறுபடியும் செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. சோப்பு இங்கேருந்து விட்டாங்க, அங்கே பிடிச்சிட்டாங்க. ஆமா. இங்க வந்து அந்த இந்தியாவில் விட்டாங்க. லிக்விட் ஐட்டம் இருந்ததெல்லாம் பெருசா கண்டுக்கல. இந்தியால செக் பண்ணி போனப்போ, அங்க பிடிச்சிட்டான். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டான். போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்தோம். அப்புறம் லேண்ட் ஆகிட்டு இங்கே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஆமா. இங்க லேண்ட் ஆகையில நான் தூங்கிட்டேன். எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அது வந்து ஒரு 17, 18 ஹவர்ஸ் ஃப்ளைட்டா. நான் தூங்குறதே வேலை. அவன் சாப்பாடு குடுப்பான், சாப்பிடுவேன், தூங்கிருவேன். அப்படிதான் இருக்கும். ஒரு 2 படம் பார்த்தேன். ஏதோ ஹிந்தி படம்லாம் ஒரு சில படத்த அப்பதான் பார்த்தேன் அதுல. ஸோ படம்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டேன். லேண்ட் ஆகுறப்ப எனக்கு யூஎஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. எந்திரிச்சதுக்கப்புறம் தான் யூஎஸ் வந்திருக்கோம். முதல்ல லேண்ட் ஆகுறோம். நான் பார்க்கவே இல்லையே. என்னை எழுப்பியிருக்கலாம்ல. அவங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்னை எழுப்புனாங்க. வந்துருச்சு இறங்கணும் எந்திரி அப்படி சொல்லிட்டு. நான் சொல்லிட்டே இருந்தேன், யூஎஸ் பார்க்கலையே நான் லேண்ட் ஆகுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலையேன்ட்டே இருந்தேன். வரும்போது நடுவில் ஒரு வெளிநாட்டுக்காரர் வேற ஏய் மழை தெரியுதுப்பா அப்படி. அது ஏதோ கிரீன்லேண்டா அதில் ஏதோ தெரியுதுன்னு அவர் ட்ராவலர் போல இருக்கு. நல்லா பேசிட்டு சாக்லேட்லாம் கொடுத்தாரு. சாக்லேட்னா என்ன ஃப்ளைட்டில் கொடுத்த சாக்லேட்டை அவர் எங்களுக்கு கொடுத்தாருல்ல, நம்ம கொடுத்தாரு. ஆமாம். அதை வந்து ட்ரெயினில் தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாது, ஃப்ளைட்லலாம் வாங்கி சாப்பிடலாம். ஆமாம். அப்போ ட்ரெயினில் தான் மயக்க மருந்து கொடுத்து கடத்திடுவாங்க. அது வந்து பிஃபோர் கோவிட்ல. அப்போ வந்து ஏதாவது கொடுத்துட்டே இருப்பான் சாப்பிட்றதுக்கு. வந்துக்கிட்டே இருப்பானுங்க சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படி போயிட்டு வந்தப்பெல்லாம் அவ்வளோ சாப்பாடே கொடுக்கல ஒழுங்கா. சங்கமே நஷ்டத்துலாம் இருக்கு. என்ன வந்து வேணா அங்கே வந்து கேளு இருந்தா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி அது வேணுமா, இது வேணுமா, ஜூஸ் வேணுமா, சாக்லேட்ஸ் வேணுமான்னு கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க ஏதாவது புதுசா. ஆமாம், சரக்கு வேணுமா. ஆமாம், அது வேறு கொடுப்பாங்க. அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள பாட்காஸ்ட், இங்கே உள்ள ட்ராவலை பேசுகிறது தானே நம்ம பேச வந்தோம். ஆமாம், இங்கே உள்ள ட்ராவல் பேசுகிறது. ஆனால் வர்றதே ஒரு ட்ராவலாக இருந்தனால அதை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு வந்து ஹியூஸ்டன் போனோம். அதாவது கோவிட்லாம் நாங்கள் டேலஸில் இருக்கோம். இங்கேருந்து ஹியூஸ்டன் வந்து 3 மணி நேரம், அதாவது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி தூரம். ஆமாம். ஹியூஸ்டன் வந்து 5 மணி நேரம். ஆமாம், கரெக்ட், 5 5 ஹார்ஸ். நாங்கள் அதுவரை அப்படி எங்கேயுமே போனதில்லை. இதுவரை கார் வாங்கி பக்கத்தில் இருக்கிற பட்டேல் பிரதர்ஸ் அந்த மாதிரி காய்கறி கடைக்கு தான் போயிட்டு வருவோம். அதை தாண்டி பெருசாக எங்கேயுமே போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹியூஸ்டன் தான் போனோம். கோவிட்லாம் வந்துருச்சு. வந்தோடனே கோவிட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஆமாம், வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். லைக் ஆஃபீஸ் கூட போகக்கூடாது, போக வேண்டாம்ல. கோவிட்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். வெறும் பக்கத்தில் இருக்க கடைக்கு மட்டும் போய் காய்கறி வாங்குறது அதெல்லாம்
அவ்வளோதான். கார் அப்போ தான் ஓட்ட படித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு. அப்புறம் கன்சீவாக இருந்தேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது, செக்கப் போயிட்டு வர்றது, அது மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். 2 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போடலான்ட்டு பிளான் போட்டு, ஃப்ரெண்டோட அப்போ சேர்ந்து தான் ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, அமைஞ்சாங்க. அங்கே இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அவர் கூட போயிட்டு அவர் தான் பிளான்லாம் போட்டார். ஆமாம், பெட்ரோல் இங்கே போகணும், இங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி கிளம்பி 5 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டே போனோம். தூக்கம் வந்துருச்சு எனக்கு பாதியில். ஆமாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படி அப்படி போனதே இல்லை. அட்டஸ்ட்ரச்சா ட்ராவல் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுவும் மழை வந்தது, செம மழை வந்தது. இங்கே வந்து ஹைவேஸில் மழை ரொம்ப வந்ததுன்னா எதிர்த்த என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரில. நான் வந்து அப்படியே எங்கேயாவது ஓரமாக நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் நாங்கள் நிறுத்தவும் முடியாது, எவனாவது வந்து இடிச்சிருவான். ஸோ ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன ஸ்பீடில் போகிறானோ அதே மாதிரி அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி போகிற கொஞ்சம் இருந்தது. ஸோ அது போனோம், அது நல்லா இருந்தது அந்த ட்ரிப். இங்கே ஹியூஸ்டனில் ஒரு மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் பீச்சு, அவ்வளோதான். இல்லை நாசா பீச்சுக்கு போகலையே நம்ம போனோம். அப்போ எங்கே போனோம்? போலையா? அப்போ போகல, மகாராஜா போச்சு தான் போனோம். இல்லை, காலையில் ஒரு இது போனோம்ல, ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு மட்டும் போனோம். ஓகே, ப்ரைவேட் பீச் போனோம். அவன் மெயின்லாம் போல, ப்ரைவேட் பீச் மாதிரி அவன் பார்க் பண்ணுறதுக்கெலாம் இது கேட்டான். 10-20 வாங்கினான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு ஆமாம், கரெக்ட். பீச் ஏரியா ஒன்று போயிட்டு வந்தோம். போனோன்னே நாசா அந்த ஸ்பேஸ் சென்டர். நான் நாசானா ஊரில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நாசா கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே அந்த பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், மதுரையிலேயே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் வந்து அந்த ஸ்கூல்லலாம் படித்தா நாசா கூப்பிட்டு போவாங்க. நாசா கூப்பிட்டு போவாங்க, மேலே ராக்கெட் விடுறதை காட்டுவாங்க. நான் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஈவன் இங்கே வந்தும் நான் அப்படி தான் நினச்சேன். ஓகே, இங்கே ராக்கெட்லாம் எப்படி விடுவாங்கன்னு காட்டுவாங்க போல் இருக்கு. அதை பற்றி அங்கே வந்து சயின்டிஸ்ட் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் நினச்சேன் நான் சொன்னேன் நாசா ஸ்பேஸ் சென்டர்னு யாருமே எனக்கு சொன்னதே இல்லைங்க. நாசா போகிறோன்னு தான் சொன்னாங்க. அதனால இவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, நம்ம நாசா போயிடலாம். போனோன்னே காலையில் கிளம்புறோம், நேராக நாசா தான் போகிறோம் அப்படின்னா நாசா போகிறோம். அது வந்து ஸ்பேஸ் சென்டர். அது என்னது அங்கே அடையாறில் ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் சென்டர் மாதிரி அது ஒரு ஸ்பேஸ் சென்டர். அது நம்ம ஊரில் இருக்கனால நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஹைடெக்காக இருக்குது, அது இதுன்னு நிறைய நல்லா இருந்தது. ஓகே தான், பட் அது ஸ்பேஸ் சென்டர் தான். அதுவே தெரியாமல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனோம். இல்லைங்க, நாங்கள் புளியோதரை கட்டு போய் சாப்பிட்டோம். ஆமாம், புளியோதரை எடுத்துகிட்டு போயிட்டோம். கரெக்டாக நாசா போனோமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்பாக குழந்தை வேறு இருக்கான். அவன் வந்து ஒரு 8 months தான் ஃபீட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, வெளியிலலாம் நமக்கு ஃபுட்டு வாங்கினா நமக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, என்ன வாங்குறது நமக்கு தெரியாது, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தோன்னா சரி போடு புளியோதரை போடுன்னு சொல்லி புளியோதரை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நாசா போனோன்னு உள்ளேலாம் நாங்கள் போகல. நல்ல பசி. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுருந்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து புளியோதரையும் துவையலும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்க்கிங்கில். ஆமாம், சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் அது ஓகே, வருஷம் பார்க்கவில்லை எங்கள் பையன். அது கொஞ்சம் இருட்டாக இருந்தது, ஸோ அவன் பயந்துட்டான், அதனால் போகல. அப்புறம் அந்த ஹியூஸ்டன் டெம்பிள் போனோம், அது நல்லா இருந்தது. மீனாட்சி அம்மன் டெம்பிள்னு அந்த டெம்பிளை ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு எல்லாம் அப்படி தான் போட்டிருந்தான். அப்போ நான் வந்து விபூதி பிள்ளையார் இருக்கணும்லன்னு நான் போனேன். அதையும் நான் அதே மாதிரி தான் நினச்சேன், ரீக்ரியேட்னா அப்படியே மீனாட்சி அம்மன் டெம்பிளே டிட்டோவாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு விபூதி பிள்ளையாருங்கன்னு தெரிஞ்சேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. பட் இங்கே இருக்க ஜென்ரலாக இருக்க கோவிலில் என்னென்னா நார்த் இந்தியன் சாமி, சவுத் இந்தியன் சாமி எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஒரு ஹால் மாதிரி இருக்கும், வரிசையாக சாமி இருக்கும், நம்ம சுற்றி பிரகாரம்லாம் சுற்ற முடியாது. பட் அங்கே அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சாமிக்கும் பிரகாரம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் அவங்க கட்டல. அங்கே யாரோ பாடல் பெற்றாங்களா, அவங்களாம் கூப்பிட்டு வந்து பாடல் பெறச்சு அப்படியே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்றனால நான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் இது இப்படி இருந்தது. நிறையா பிள்ளையாக இருந்திருக்க பழகும். ஆமாம், மதுரையிலேருந்து வர வந்திருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். ஆமாம், நல்லா இருந்தது. கோவில் சூப்பராக இருந்தது. விபூதி வாசனை அந்த கோவில் ஃபீல் இங்கே மோஸ்ட்லி கோவில் ஃபீல் கொடுக்காது மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள். ஆனால் அது நல்ல கோவில் ஃபீல் கொடுத்தது, சூப்பராக இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே பீச் போயிட்டு அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ராஜபோக் அப்படின்னு ஒரு கடை, பயங்கர ஹைப்படான கடை. அன்னைக்கு செம வெயில். ஆக்சுவலி முந்தின நாள் மழை, மறுநாள் வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. செமையான வெயில், அப்படியே எரியுது.
அந்த கடையில் என்னென்னா கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் போயிட்டோம், பீக் டைம். அங்கே தான் சாப்பிட கூட வந்தவங்க அங்கே தான் சாப்பிட்ணுன்னாங்க. சரி ஓகே நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமே, இந்த ஊர் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் 5 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அங்கே போய் வெயிட் பண்ணால் செம ஹாட்டாக இருந்துச்சு. லைக்கு ஓகே சாப்பாடு ஓகேவாக இருந்துச்சு. ஓகேலாம் இல்லை, அது நல்லா இல்லை. அந்த சர்வர் சொன்னா திட்டான். அவன் திட்டல, அவன் வந்து ரைஸ் சர்வ் பண்ணல கொட்டிட்டான். மேலே கொட்டிட்டான். மேலே கொட்டிட்டு ஒரு சாரி கூட கொட்டினா என்ன இப்போ அப்படின்ற மாதிரி போகிறான். நான் இங்கே அப்படின்லாம் நான் பார்த்ததே இல்லை. லைக் அது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஏதோ குஜராத்தி தாலியா, ஏதோ ராஜஸ்தானி தாலியா, ஏதோ ஒன்று. அது ரொம்ப ஃபேமஸ்னு, ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக எல்லோரும் கூகுள் ரிவ்யூ போட்டு ஹைப் பண்ணி விட்டு ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்தது. ஃபுட்டில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை. ஆனால் அவன் சர்வீஸ் வந்து தண்டம் மாதிரி இருந்தது. அவன் வெயிட் பண்ணுறதும் வந்து கரெக்டாக அவன் அந்த ஆர்டரில் உள்ளே கூப்பிட மாட்டான். வெயிட் பண்ணுறது அவன் இஷ்டத்துக்கு ஒரு 1.5 hours போட்டு விட்டுறான். அதை வந்து நீ வந்து தான் கேட்கணும், வாசலே நிற்கணும். காரில் இருந்தால் நான் மெசேஜ் பண்ணுவேன்னா சொல்லுவாங்க, அல்லது கால் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயில் அவ்வளோ இல்லை, வெயிட்டிங் ஏரியாவும் ஒழுங்காக இல்லை, நீ வெயிலில் நில்லு அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்தது. உள்ளே போய் சர்வ் பண்ணுறதும் ஒழுங்காக இல்லை. நான் என் வாழ்க்கையிலேயே முத ஒரு இடத்துக்கு கூகுள் ரிவ்யூ கொடுத்தேன்னா இதுதான். இது ஒரு தண்டமாக இருக்குது இந்த பிளேஸு, ஓவர் ஹைப்பு, ஃபுட்டு மட்டும்தான் நல்லா இருக்குது, மற்றபடி ஒன்றுமே நல்லா இல்லைன்னு அதுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். நடுவில் ஒரு பிளேஸ் பார்த்தோமே, ஒரு உயரமான மனிதர் ஒருத்தர் இருப்பார், சாம் ஹியூஸ்டன். கரெக்ட், அவர் தான் சாம் ஹியூஸ்டன். சாம் ஹியூஸ்டனோட ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நானா படிச்சதில்லை, பட் நீங்கள் படிச்சு பாருங்க. அது நல்ல உயரமாக ஒரு அவரை பற்றி சிலை இருக்கும். அதான் அவர் இந்த ஊரை வந்து ஒருங்கிணைத்தவர் அப்படி இப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி டெக்ஸஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்த இடமா இருந்துச்சு. அப்போ முன்னாடி வந்து மெக்சிகோட இருந்துச்சு. அப்புறம் யூஎஸ் வந்து இதை ஏதோ பிளான் பண்ணி வாங்கிட்டாங்க. அதாவது இந்த யூஎஸ் மக்களை குடியேற்றி அவங்கள அப்படியே சேர்த்துட்டாங்க யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸை. ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான பங்காற்றி டெக்ஸஸுக்கு வந்து இது சேர்த்தவர். நம்ம ஊரில் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இங்கே ஒரு அங்கே உங்கள் தலைக்கட்டு மாதிரி எங்கள் ஊரில் பெரிய சிலை வச்சுருப்பாங்க. ஒரு 100-200 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சிலை. அது ஏதோ எல்லா சிலையோடவும் ரொம்ப பெருசு. இல்லை, அந்த நம்ம நியூயார்க்கில் பார்த்த சிலையோடவும் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பான். இந்த சிலையோட இது இவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரிலாம் அங்கே போட்டிருந்தான். அந்த பிளேஸ் நல்லா இருந்தது. அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் காரில் போனது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காரில் போன ட்ரிப். அதாவது நாங்கள் டேலஸில் இருக்கோம், எங்கிட்ட 3-5 மணி நேரம் பக்கத்துனாலே ட்ரிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போன ட்ரிப் எங்கன்னா கலிஃபோர்னியா போனோம். கலிஃபோர்னியா தான் போனோம். அதுக்கப்புறம் அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா? ஓகே, இல்லை கலிஃபோர்னியா நம்ம அங்கே தான் போனோம். ஆமாம், கலிஃபோர்னியா தான் போனோம். ஆர்கன்சாஸ் போனோம். ஆர்கன்சாஸ்க்கு முன்னாடியே கலிஃபோர்னியா போலையா தெரியல. கலிஃபோர்னியா தான் போனோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வேறு ஸ்டேட் போனோன்னா கலிஃபோர்னியா தான் போனோம். மறுபடியும் ஆர்கன்சாஸ் வந்து வேற ஸ்டேட்டு தான். ஆமாம், பக்கத்தில் ஒரு ஸ்டேட் இருக்கும் ஆக்சுவலி, ஓக்லஹோமான்றது ஒரு ஸ்டேட்டு, ஆர்கன்சாஸ்ன்றது ஒரு ஸ்டேட்டு. அது ரெண்டும் ஒன்றும் இல்லை, ஒரே இதுதான். அந்த வழியே போனோம், அவ்வளோதான். வந்து ஓக்லஹோமா போனது கார் ட்ரிப்புன்றதுனால இது அப்புறம் சொல்லுவோம். இது ஃப்ளைட் ட்ரிப்பு ஃபஸ்ட்டு போனது கலிஃபோர்னியா போனோம். கலிஃபோர்னியா ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீடு வாங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் தங்கலான்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க. சரி வந்துடுறோன்னு போயிட்டோம் நாங்கள். சரி வரோம், சும்மா பேச்சுக்கு தானடா கூப்பிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. போயிட்டோம், அவர் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து எல்லையில் வாங்கியிருந்தார் வீடு. ஆக்சுவலி எல்லையில் போயிட்டு இறங்கி நைட்டு ஒரு 2 மணியோ 1 மணியோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் அங்கே தான். அது அப்போ தான் நமக்கு அந்த இங்கே வந்து கார் எடுக்கிறாங்க. லைக் இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் ரெண்ட் எடுத்துக்கிறது, கார் சீட்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு இது. குழந்தை இருக்கனால நம்ம அவங்களுக்கு கார் சீட்டையும் ஃப்ளைட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அகெயின் அங்கே போய் ஒரு ரெண்டல் கார் எடுத்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஏர்போர்ட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம். அந்த அவர் என்ன வேட்டுக்கோ தமிழ்லாம் தெளிவாக போட்டிருப்பாரு. இந்த கார் எடுக்கிறத பற்றியே தனித்தனி வீடியோ போட்டிருப்பாரு. இங்கே கார் இப்படி எடுக்கணுங்க அப்படி சொல்லி தனித்தனி வீடியோலாம் போட்டிருப்பாரு. இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப் யூஸ் பண்ணி இப்படி எடுத்துடுறோம், வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு போட்டிருப்பாரு. அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப். ஆக்சுவலி கரெக்டாக டிசம்பர் டயத்தில் போனோம். ஆமாம், கலிஃபோர்னியாலாம் நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா டிசம்பர் டைம் அந்த மாதிரி வின்டர் டயத்தில் போங்க. ஸ்லைட் வின்டர் இருக்க மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சம்மர்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப ஹாட்டாக லைக் வறுத்தெடுத்துரும்.
டெத் வேலி அப்புறம் அங்கெல்லாம் போனோன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து எல்லையிலேருந்து நேராக லாஸ் வேகஸ் போயிட்டோம். ஹூவர் டேம் போனோம் ஆக்சுவலி. ஆமாம், ஹூவர் டேம். ஹூவர் டேம்ல ஒரு ஏரியா இருக்கும், அது வந்து கிராண்ட் கேனியனுக்கு முன்னாடி இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமான டேம். எப்படி அதை கட்டியிருந்தானுங்கன்னு தெரியல, அவ்வளோதான். நாங்கள் போனப்போ அதை எப்படி கட்டினாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளேஸ் மாதிரி அதோட ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும்ல, அந்த பிளேஸ் க்ளோஸ் பண்ணிட்டான். நாங்கள் ஜஸ்ட் அந்த டேம் தான் பார்த்தோம். அதுவே அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த அந்த இடத்துக்கு அந்த அந்த கீ செயின்லாம் விற்கிற இடம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ அது நாங்கள் பார்க்கல. பட் சூப்பராக இருந்தது, கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு 2 hours என்னமோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் 4 மணிக்கே அவ்வளோ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏடா 4 மணிக்கு இருட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து வேகஸ் போனோம். ஆமாம், வேகஸ் படம் போகும்போது ஜீன்ஸ் படம் பாட்டெல்லாம் பார்த்துட்டே போனோம். ஆமாம். கரெக்ட். அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, லக்ஷ்மில வாராய தோழி, அந்த பாட்டு ஃபுல்லாவே அந்த வேகஸ்ல இருக்க ஒவ்வொரு இடத்தையுமே எடுத்துப்பாங்க. இன்னும் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரீட் தான் என்ன, ஒரு 2 ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ரீட்டா, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து அது ஒரு நைட் லைஃப் மாதிரி. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, பப்பு, அது இதுன்னு இருக்குது. அது பெருசு பெருசாக ஏதாவது கட்டி வச்சுருக்கான், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இடத்த தான் நாங்கள் பார்த்தோம். அது வேகஸ்ன்னு சொல்லி நைட் லைஃப் அப்படியே பயங்கரமாக அப்போல்லாம். அது மேபி பேச்சுலராக இவங்கெல்லாம் போனால் அது நல்லாயிருக்கும் போல இருக்குது. அந்த இதெல்லாம் அது என்ன, சூதாட்டம் அதெல்லாம் பண்ணுறது, கேசினோலாம் நிறைய இருந்தது. பட்டு எனக்கு வந்து என்னங்கடா அங்கிட்டு இங்கிட்டு குடிச்சிட்டு திரியிறீங்க, ஒரே ஸ்மோக்காக இருக்குது. எனக்கு அங்கே நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. கூட்டம், அவ்வளோ ஸ்மோக் ஸ்மெல்லு, அவ்வளோ குப்பை. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தர் துரத்திட்டான். அவன் இப்போ தெரில, அவன் வந்து எதுக்கு வந்தான்னு தெரில, ஹோம்லெஸ்ஸாக இருந்தார். துரத்த வேறு செய்யாது, பின்னாடியே வர்றாரு. நாங்கள் எங்கே போனாலும் இதாக. அப்புறம் நாங்கள் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி எங்கிட்ட தப்பிச்சிட்டோம், அவர்கிட்ட இருந்து ஓடிட்டோம். தப்பிச்சு மரண ஓடி வந்துட்டோம். ஒரு நாள் அங்கே இருந்தோன்னே, ஒரு நாள் ஆக்சுவலி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அத்தனை பேருக்கு செக்இன் பண்ணுறதுக்கு க்யூவாக நிற்கிது. ஸோ அவங்க என்னென்னா கீயே கிடையாது, நீங்களே இப்போ ஃபோன்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க கதவை, டோர் கதவை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஆக்சுவலி. பார்க்கிங்னா பார்த்தீங்கன்னா அது பிரம்மாண்ட கடல் மாதிரி இருக்குது. என்ட்ரியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட காரை விடுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த ஊரில் தான் நம்ம அந்த நீளமான கார்லாம் பார்த்தோம். அந்த சர்க்கார் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அதுவும் அங்கே தான் ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நீளமான கார்லாம் அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்துச்சு ரோட்டில். இங்கே நார்மலாக நம்ம வச்சுருக்க மாதிரி கார் தான் இங்கே சுற்றும், அந்த நீளமான கார்லாம் அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, அதான் பாஷான ஏரியாவாக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் வந்து அங்கேருந்து டெத் வேலி போனோம். அது சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னென்னா ஒரு காலத்தில் அங்கே ஆக்டிவ் வால்கனோ வந்து அந்த லைஃபே அங்கே எதுவுமே கிடையாது, நோ லைஃப். அங்கே அப்படியே ஃபுல்லாக கலராக இருக்கும். ஆக்சுவலி ஒவ்வொரு மண்ணும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டெத் வேலின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். கிராண்ட் கேனியன் தெரிஞ்ச அளவுக்கு டெத் வேலி அந்தளவுக்கு உலக பாப்புலர் இல்லை, பட் இங்கே வந்து பயங்கரமான பாப்புலர். எங்களுக்கு கிராண்ட் கேனியன் போகல, பட் இது வந்து சூப்பராக இருக்கும். அதே பெல்ட்டு தானே எல்லாமே. கிராண்ட் கேனியன் இந்த பக்கம் இருக்குது, அதே கலிஃபோர்னியா ஒரு 200-300 மைல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டெத் வேலி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெத் வேலி தான் பார்த்தோம், இன்னும் கிராண்ட் கேனியன் போகல. பட் பயங்கரமாக இருந்துச்சு டெத் வேலி. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ரைவ் அங்கே கிராஸ் பண்ணி நீங்கள் வரணும். ஒவ்வொரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் இறங்கி நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ட்ரைவ் கலிஃபோர்னியாவில் ட்ரைவ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ட்ரைவ் பண்ணுறதுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு சூப்பர், நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாமே. லொக்கேஷன் என்ன நல்லா இருந்துச்சு. டெக்ஸஸில் இருக்கும்போது இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படி அவ்வளோ வரல, ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலி இங்கே நம்ம இந்த டவுன் டவுன் ஏரியா போகலைன்னா யூஎஸ் வந்திருக்கோன்னே எனக்கு தோணலை. ஒரு வருஷமாக நம்ம கோவிட்னால வீட்டிலே தானே இருந்தோம், அதே ஹாஸ்பிட்டல் அதே இடத்துக்கு போய் இது யூஎஸ்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். முதல் தடவை இந்த மாதிரிலாம் போகையில் தான் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு பார்த்தது பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே அப்புறம் போயிட்டு அந்த டெத் வேலி கிராஸ் பண்ணி வரும்போது டெத் வேலியில் ஆக்சுவலி தொலைஞ்சு போயிட்டோம். நெட்டெல்லாம் இருக்காது, நெட்டு கிடைக்கல. ஆமாம், ஒரு ரோடு திரும்பிச்சு, இப்படி லெஃப்ட்டில் போச்சு, ஒன்று ரைட்டில் போச்சு. மேப் வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணியிருந்தேன், அது வந்து இப்படி போனால் சீக்கிரம் போயிடலான்னு லெஃப்ட்டில் போனதை காட்டுச்சு. ஆனால் அந்த சைடு யாருமே வரல, இருட்டிருச்சு. ஆல்மோஸ்ட் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் இருட்டிடுவாங்க.
4 மணிக்கு இருட்டிருச்சு. நாங்கள் கார் போயிட்டே இருக்கு. முன்னாடியும் கார் வரல, பின்னாடியும் வரல. ஏதோ தனி ரோடும் நல்லா இல்ல. ஆமாம், ரோடும் தட தட தடன்ட்டு தடதடன்னு மற்ற ஒரு மாதிரி ரோடெலாம் இருந்துச்சு. நீட்டாக மற்ற இருந்துச்சு. ரோட்லாம் ஸ்மூத்தா இருந்தது. எங்களுக்கு என்ன பயம்னா, ஏதாவது பங்க்சர் எதுவும் ஆயிட்டு கார் நின்றுச்சு அப்படின்னா நாங்க முடிஞ்சு எப்படி சொல்லு. எதுவுமே பண்ண ஃபோன் முடியாது. பண்ண அது முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தது. கார் நின்றுச்சுன்னா அவ்வளோதாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் குளிர் வேற வந்துருச்சு நைட்டு. நல்ல குளிர் வர பசி வேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் பசி. பையனுக்கு வேற பசி கதாடுறான் கிடந்து பின்னாடி இருந்துட்டு. ஆமா. நாங்கள் தெரிச்சிட்டோம். அப்புறம் சரி வேணாம், ஒரு 20 நிமிஷம் போயிட்டோம் அந்த ரோட்டில். 20 நிமிஷம் காரில் அழுத்தி போனோம். அப்புறம் வேண்டாண்டா டைம் வண்டியை ஆனாலும் திருப்பி பரவாயில்லன்னு அப்படியே திருப்பிட்டு வந்து அந்த நார்மல் ரோட்ல போனோம். நார்மல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்குள்ளே போகுது. எட்ஜில் போனால் அவ்வளோ அப்படி எட்டி பார்த்தா கீழே விழுகிற மாதிரி இருந்தது. அப்படி அவ்வளோ இருக்கு. ஒரு அதனால எட்ஜ் ஓட்டுனது ரோடெல்லாம் கிடையாது இருந்தது. கார். நல்ல வேலை புது கார் ஆக்சுவலி அவன் கொடுத்தது. அங்கே யூஸ்வலாகவே 2 புது கார் தான் கொடுப்பான். அதனால் நல்லா இழுத்துட்டு வந்து வெளியில் ரோட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு கடை கிடச்சிது. ஆமா. ஒரு அது என்ன கடை என்னெல்லாம் நான் வந்து அப்புறம் ஒரு நெட்டு கிடைக்கிறப்பெல்லாம் சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். வழியில் ஏதாவது கடை இருக்கா ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் வந்து. அப்புறம் இருட்டாக வேறு இருந்துச்சு ஆக்சுவலி. ஆமாம், பயங்கர இருட்டு இருட்டாக ரொம்ப இருட்டாயிடுச்சு. இங்கே ரோட்லலாம் லைட் இருக்காது நம்ம ஊர் மாதிரி. இங்கே நம்ம கார் லைட் மட்டும்தான் ஓடும். அது அப்புறம் நல்ல வேலை அந்த கடையில் ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க. அப்பா சாமி, அதுவும் இங்கே கடை கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம். நமக்கு தேவையான சாப்பாடு ஹேம் இருக்கும். நல்ல வேலை அந்த கடையில் இருந்துச்சு. மஷ்ரூம் ஏதோ சாப்பிட்டு இவனும் சாப்பிட்டுட்டு மறுநாள் உனக்கு பிறந்த நாள் ஆக்சுவலி எனக்கு பர்த்டே இருந்தது. ஸோ அதுக்கு நான் அவருக்கு அங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சேன். எங்கள் வீட்டில் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கேக் வாங்கி வச்சிருங்க ஜி அப்படின்னு. அவர் வாங்கி வச்சிட்டாரு. போயிட்டு ஒரு 9 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கே போயிட்டோம் ஆக்சுவலி. அதுக்குள்ளே இவ்வளோ ட்ராமா. 4லேருந்து 9க்குள்ளே அவ்வளோ இருட்டி பயங்கர மரண பயத்தை காட்டிகிட்டே வரமே அப்படின்னு போயிட்டு வந்துட்டோம். அது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவரை போய் கேக் வெட்டிட்டு எப்பா சாமி. ஆக்சுவலாக அவங்க வீடு பக்கத்தில் வர வரைக்கும் வீடு வருதுன்னே தெரியல எங்களுக்கு. அது காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஹைவேன்னா இங்கே தெரியும், ஒரு மாதிரி நல்லா இதாக இருக்கும் ஹைவே ரோட்டில் போகிறோம் அப்படின்றது. இது ஏதோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா ஹைவேவை, என்ன பண்ணோம் எதுவுமே எங்களுக்கு புரியலையா. வருது போகுது. நாங்கள் ஏதோ தப்பாக தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க வீட்டுக்கே நாங்கள் போகலன்னு தான் ரொம்ப நேரமாக நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஒரு வழியாக கரெக்டாக போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்புறம் அவங்க வீடு வேறு மறந்துட்டோம். இப்போ தான் வந்திருந்தோமா. அப்புறம் 1-2 பேர்கிட்ட கேட்டு அங்கே எங்கே போய் தப்பி வீட்டுக்கு போய் இந்த ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கிறோங்க. இல்லை, நெக்ஸ்ட் டே வந்து இது போனோம், டிஸ்னிலேண்ட் போனோம் ஃபர்ஸ்ட். அப்போ தான் டிஸ்னி போனோம். எல்லை பர்த்டே அன்னைக்கு தான் கரெக்டாக டிஸ்னி போனோம். நான் அதான் டிஸ்னி போகணும்னு சொல்லிட்டே இருப்பேன். இங்கே வந்ததுலேருந்து நம்ம ஊரில் இருக்கல யூஎஸில் டிஸ்னி அப்படின்னு ஒரு சும்மா அப்படி நினச்சிட்டு இருந்தனால ஸோ பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டு போனாங்க. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லையில் டிஸ்னி சூப்பராக இருந்தது. 20,000 ஸ்டெப் நடந்துட்டோம். ஆமாம், அப்பா நடந்தேன் பாருங்க. பர்த்டே அன்னைக்கு நடந்தோம், அப்படி நடந்தோம். அதுவும் இவன் வந்து அப்போ ஸ்ட்ராலர்லாம் உட்காரல. இங்கெல்லாம் சின்னதுலேயே ஸ்ட்ராலர் பழக்கிடுவாங்க. நாங்கள் வந்து பெருசாக எங்கேயுமே போகலையே, கோவிட்டில் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இதில் என்ன ஸ்ட்ராலர்னு பெருசாக பழக்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் பழகாததுனால இவன் தூக்குன்னு தான் சொல்லிட்டே இருப்பான். நான் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இவனை தூக்கிட்டே தான் திரிவோம், மாற்றி தூக்கிட்டே தான் திரிவோம். ஸோ அந்த டிஸ்னி நல்லா தான் இருந்தது. அங்கே அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்தது, ரைடெல்லாம் நல்லா இருந்தது குட்டி குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி. பட் வந்து ரொம்ப நேரம் நின்னோம் ஒவ்வொரு ரைடுக்கும். அப்போ இந்த ஜீனி பாஸ் அது இதெல்லாம் வாங்கலை, கொஞ்சம் டைம் நின்று போனோம். பட் வெதர் நல்லா இருந்தனால தப்பிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்தது. அதுவும் அந்த கிறிஸ்மஸ் டைம் டிசம்பரில் போனனால அந்த கிறிஸ்மஸ் டைம்னால ஈவினிங்க்கு அப்புறம் செம்மையாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தான். அந்த பரேட்லாம் நல்லா வந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அதை நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வரதுக்கு செம்ம டிராஃபிக். எல்ஏ டிராஃபிக் இஸ் வெரி மச் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு. நடுவில் எனக்குலாம் தூக்கம் வந்துருச்சு. ஒரு இடத்துல கடையை போட்டு வண்டியை போட்டு தூங்கடா அப்படி தூங்கிட்டோம். ஆக்சிடென்ட்லாம் நிறைய ஆக்சிடென்ட், லைவ் ஆக்சிடென்ட். ஆமாம், அது வந்து பார்த்தா ஆப்போசிட் சைடில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. உள்ள ஆளே அப்படியே ஒரு மாதிரி பிளட்டோட கிடக்குறாங்க. அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஆக்சிடென்ட் பார்த்ததே இல்லை. இங்கே பார்த்துருக்கோம், பட் கார் 2 மோதி இருக்கும். உள்ளே இருக்கிறவங்க கார் உள்ளே இருக்கவனுங்க இறங்கி நீ மோதினு நின்று பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தா ஆளே கிடக்குறாங்க அப்படியே மயக்கமாக பிளட்டோட. அந்த மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம செம்ம டிராஃபிக். ஆனால் ஓட்டுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டெக்ஸஸை விட அங்கே ஓட்டுறது, கார் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. டிராஃபிக் நிறைய இருந்துச்சு, பட் எல்லாம் வழியெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 5 லைன் 7 லைன் இருக்கும். அங்கே ஒரு மைலில் ரைட்டு போனால் டக்குன்னு நீங்கள் போயிடலாம். அங்கெல்லாம் டெக்ஸஸ்லாம் போக முடியாது. இதெல்லாம் ஸ்பீடாக வராங்க, வெளியே கொடுக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்.
அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு எப்போ வந்து கிளம்பிட்டோம். ஆனால் நல்ல திருப்பி போகணும்னு நாங்கள் பார்த்துட்டோம். கிராண்ட் கேனியன்லாம் இன்னும் போகல. கிராண்ட் கேனியன்லாம் போகணும். திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதோட அந்த ட்ரிப்பு அவ்வளோதான். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் தான் ஃப்ளைட் இருந்தது. காலையில் எங்கேயாவது போகலான்னு தான் நினச்சோம் அப்புறம் அந்த ஹோல் டே நடந்த நடையில் நாங்கள் எங்கேயும் போகலங்க, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி காலையில் அவங்க பூரி சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பேசாமல் அவங்ககிட்டே சாப்பாடுலாம் கட்டிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே 1 மணிக்கு கிளம்பினோம். 3 மணி ஃப்ளைட்டு, 1 மணிக்கு இந்த மாதிரி கிளம்பினோம். கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப் எங்களுக்கு இங்கே யூஎஸில் போனது. அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து நியூயார்க், நியூ ஜெர்சி அங்கே போனோம். ஆமாம், என்ன அங்கே தானே போனோம்? ஆமாம், அடுத்து நியூயார்க் தான் போனோம். கரெக்டு. அப்போது பையன் இன்னும் கூட கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ அப்போ ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு அங்கே ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்குமா, எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் முத எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஏர்பிஎன்பி. எனக்கும் தெரிய வரல, ஃப்ரெண்டு தான் தெரியும். அவங்க ஃப்ரெண்டு இவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஏர்பிஎன்பி போய் தங்கினதில்லை, அவனும் வரேன்னு சொல்லியிருந்தான். நாங்கள் ஆக்சுவலி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது நாங்கள் ஒரு இது வச்சுருந்தோம், ஒரு டீல் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் 2 பேரும் நயகராவில் போய் காஃபி குடிக்க போகிறோம் அப்படின்னு. குடிச்சாங்கன்னு தெரியல. குடிச்சிட்டாங்க. ஃபோட்டோ வச்சுருக்கோம், ஏஐ ஜென்ரேட்டர் இல்லை, ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சும்மா பேசும்போது சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நயகராவில் போய் காஃபி குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது எதாச்சியாக நடந்துச்சா இல்லை நம்ம நினச்சது நடந்துச்சான்னு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த அதுக்காக இல்லை. பட் சரி, ஓகே, நம்ம மீட் பண்ணலாம். நாங்கள் யூஎஸ் வரப்போ அவங்க கனடாவில் இருந்தாங்க. அப்போயே சொல்லுவாங்க யூஎஸ் வந்து செட்டில் லைக் வீடெல்லாம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவங்க இங்கே வந்துட்டோம், நியூயார்க் மட்டும் கண்டிப்பாக போயிடணும், நாங்கள் போய் அங்கே காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆபியாக வந்தோம் குடிப்போம். அப்புறம் நாங்கள் அதுக்காக இல்லை. பட் அது அமைஞ்சிருச்சு. அவனும் சரி லீவ் இருக்குது வரலான்ட்டு அவனும் அங்கேருந்து வந்துட்டான். கனடாலேருந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் 3 பேரும் பெட்டி கட்டிட்டு அங்கே ஏர்பிஎன்பி போட்டோம். நியூயார்க்குக்கு நியூ ஜெர்சியில் போட்டோம் அங்கேருந்து. அப்புறம் அவன் எல்லாம் ஆக்சுவலி பார்த்துட்டான். அவன் வரதுனால அவனே எல்லாம் பார்த்துருவான். எந்த ட்ரெயினில் வருது, பஸ்ஸில் வருது, இங்கே போய். ஆமாம், அங்கே கார்லாம் எடுக்கல. அங்கே கார் எடுத்தால் அவ்வளோ வேர்த்தாக இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கார் சீட்டை தூக்கிட்டுலாம் போகல. அங்கே ஸ்ட்ராலர் பழக்கிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அங்கே போனோம். ட்ரெயின் அப்படின்னு மாதிரி யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் நாள்லேருந்து அந்த பில்டிங் இந்த இதுக்கு போனோம், அந்த ஸ்ட்ரீட்டு. ஆமாம், ஐயோ பேர் டைம் ஸ்கொயர் போனோம். டைம் ஸ்கொயர் போயிட்டு அது ஒரு பஸ் ஏறி மாறி போயிட்டு அது வந்தோம். அது நல்லா இருந்துச்சு. டைம் ஸ்கொயர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, பயங்கர லைட்டாக இருந்துச்சு. மக்கள் பரபரப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஜேஜேன்னு இருக்கும்ல நம்ம ஊரில், இந்த ரங்கநாதன் தெருவெல்லாம் அப்படியே கச்சபச்சன்னு போயிட்டு வந்துட்டே இருப்பானுங்க. என்ன எதுக்கு இருக்கானுன்னே தெரியாது, போயிட்டு வந்துட்டு. அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு வந்துட்டு உட்கார நேரமும் கிடையாதுன்ற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நடுவில் அங்கங்கே டான்ஸ் ஆடுறது அதெல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போடுறது வந்து அது எதுவும் வேற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம கலர் கலராக வந்துகிட்டு இருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. அது போனோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரூமுக்கு வந்து ஒரு கடையிலே சாப்பிட்டுட்டு மறுநாள் கிளம்பி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் டே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போனோம். வெயில், மறுபடியும் வெயில். அந்த ஆக்சுவலி மழை பெய்யும், கொடை எடுத்து வையும், ஆளுக்கு ஒரு கொடையெல்லாம் நான் பேக் பண்ணி கொண்டு போனேன். அங்கே போனால் வெயிலுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. வெயில் அடிச்சிச்சு, நல்ல வெயில். அங்கே வெளியில் போய் நின்றுட்டு வேறு இருக்கணும். ஆக்சுவலி இன்னைக்கு என்னாச்சுன்னா அவன் வந்து காரில் போயிட்டான்னு நினைக்கிறேன்னே. ஆமாம், நம்ம வந்து பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் ட்ரெயின் நடந்து போய் கொஞ்சம் ட்ரெயினில் ஏறி போனோம். நல்ல வெயில் ஆக்சுவலி அன்றைக்கி. அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போய் வெளில வேறு நிற்க விட்டாங்க கொஞ்சம் நேரம். அந்த போட் வரும், போட்டில் நீங்கள் போகணும். ஆமாம், அந்த தீவு தானே அது, ஒரு தீவு. ஸோ அதுக்கு அந்த போட்டுக்கு வெயிட் பண்ணி போய் நல்லா தான் இருந்தது. அதுக்கடுத்து போனோம், நல்லா இருந்துச்சு. அந்த 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 சுதந்திர தேவி நிற்குமே அந்த தரைக்கு போனால் அங்கே புல்லெல்லாம் இருந்துச்சு. அதுவும் மறுபடியும் ஆமாம் நல்லா தான் இருந்தது. அதுவும் மறுபடியும் எனக்கு ஜீன்ஸ் படம் தான் அவங்க வந்துச்சு. இது எல்லாமே நம்ம அதில் தானே பார்த்துருப்போம். எனக்கு தெரில, அதுக்கப்புறம் காமிச்சாங்களா என்னன்னு கூட தெரில. பட் அந்த படம் தான் மைண்ட்லேயே நிற்குதான். நான் வந்து அதுலேயே வந்து மேலே நீங்கள் போகலாம், அந்த சில மேலே லைக் அந்த அது என்ன அதுக்கெல்லாம் போகலாம். அதில் ஒரு ஃப்ளோரில் அது என்ன சொல்லுவாங்க, பெடஸ்ட்ரியனா அது ஏதோ ஒன்று, அது மேலே ஏறி நின்றுலாம் ஆடுவாங்க ஐஸ்வர்யாயும் பிரசாந்தும். அதுக்குன்னா நம்ம ஒரு 3-4 months முன்னாடியே அந்த டிக்கெட் போடணும். சீக்கிரம் போட்டுக்கலாம். மேலே க்ரௌன் ஆக்சஸுக்கு தான் 3-4 months. க்ரௌன் ஆக்சஸே நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். இருந்ததா இல்லை இருந்தான்னு தெரியல, ஆனால் அதுக்கு தான் 3-4 months. இதுக்கு ஓரளவுக்கு அதுவும் இருந்தது. நான் அடுத்த தடவை நம்ம வரையில அங்கே போவோம், அங்கே இருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹெலிகாப்டர்லாம் போயிட்டு இருக்கோம்.
காட்டுவாங்க, ஹெலிகாப்டர் வியூலாம் காட்டுவானுங்க. ஆமாம். அந்த மாதிரி இருந்தது. அது இன்னொரு தீவு மாதிரி ஒன்று இருக்கும். இது இது ஒன்று, அந்த சுந்தரதேவி சிலை இருக்கிற இடம் ஒன்று, இன்னொன்று ஒரு தீவு மாதிரி இருக்கும்ல அங்கே, அது இது ஒன்று, இன்னொரு ஐலாண்டுன்னு அது பேர் மறந்து போச்சு. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆமாம். அங்கே அங்கே வந்து இந்த போயிட்டு வந்தோம். அகதிகள்லாம் இங்கேருந்து வந்தாங்கல்ல, இந்தியாவிலேருந்து, உலகத்துலேருந்து இங்கே இமிக்ரேஷன் ஆனவங்க, இமிக்ரேஷன் பீப்புள். நாங்களும் இமிக்ரெண்ட்ஸ் தான். ஸோ இமிக்ரெண்ட்ஸ் வந்து அங்கே முதல்ல வந்தது, அதை அதை பற்றின நினைவுபடுத்தும் இதெல்லாம் விதமாக ஹிஸ்ட்ரி இருக்குது இதெல்லாம் இருக்கும். போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது அந்த எல்லாரும் இப்போ பிளேஸ். கப்பலில் வருவாங்களாம், வரும்போதே நிறைய பேர் இறந்துருவாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ கூட போகிறாங்களே நிறைய பேர். ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியாலாம் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களோட ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போட்டில் போவாங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம், அந்த ஹோல் டே அதுலேயே போயிடுச்சு. அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டோம். அந்த ஒரு பிரிட்ஜு போனோம் அடுத்த. அது ஆமாம், பிரிட்ஜு காலையில் எஞ்சி போயிட்டோம். ஐயோ, அது பேர் மறந்து போச்சு எனக்கு. புரூக்ளின் பிரிட்ஜ். ப்ரூக்ளின் பிரிட்ஜ். இது வந்து எனக்கு வந்து இந்த ப்ரூக்ளின் ரிவர்ன்றது ஒன் இந்தியன் கேர்ள்னு நினைக்கிறேன். அந்த புக்கு நான் சேத்தன் பகத் புக் படிக்கையில் வந்து ஒன் இந்தியன் கேர்ளாக ஏதோ ஒரு புக்கு, அதில் வந்து அந்த பொண்ணு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நியூயார்க்கில் ஒர்க் பண்ணோம். அதோட அந்த பிரேக்கப் ஆயிரும் அந்த பையனோட. அவன் வந்து ரிப்ளையே பண்ண மாட்டான். உடனே என்ன பண்ணுவான், அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஐஃபோன் வச்சுருப்பான்னு போட்டிருப்பாரு, அதை ஆஃப் பண்ணி அந்த ரிவரில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான்னு இருக்கும். அதில் நான் படித்தது தான் அந்த ப்ரூக்ளின் பிரிட்ஜ், ப்ரூக்ளின் ரிவர். அந்த பிரிட்ஜில் நடந்துகிட்டே தூக்கி எரிஞ்சான்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ ஃபோனெல்லாம் நான் எரிய பண்ணேன், நான் லூஸா. ஸோ நான் வந்துட்டு எனக்கு லைக் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் தானே, நம்ம யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று படம் பார்த்துருப்போம், இல்லை இதுலையாவது படிச்சிருப்போம், அந்த மாதிரி தானே. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க காலையில் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து காலையில் போயே ஆகணும், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க காலையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி காலையில் போயாச்சு. ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. காலைல ஏன்னா கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, சூப்பராக இருந்தது. போயிட்டு அங்கே நடந்து வந்துட்டோம், அதை கிராஸ் பண்ணி ரிவர்ஸ் நடந்து வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு இட்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல். அந்த காரு அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருந்தது, நம்ம நடக்கிறது சைக்கிளில் போகிறது அதுக்கும் ஸ்பேஸ் இருந்தது. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது அந்த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ட் கொண்ட பிரிட்ஜு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஆக்சுவலி போயிட்டான் நினைக்கிறேன். நம்ம தான் அப்புறம் அந்த டைம் ஸ்கொயர்லாம் வச்சு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த காலையில் வால் ஸ்ட்ரீட்லாம் போய் வால் ஸ்ட்ரீட் நடந்துட்டு இருந்தோம். அந்த இது ட்ரேட் சென்டர்லாம் பார்த்தோம். ட்ரேட் சென்டர் பார்க்கல, அந்த அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல போடுவாங்களே, நியூஸில் காட்டுவாங்க, நியூஸ்னாலே அந்த இடத்த தான் காட்டுவாங்க. அந்த இடம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்குது. அந்த ரோடெலாம் வான் உயர்ந்த கட்டிடங்களாக இருக்குது. காலைல கூட்டம் இல்லை, அதனால் நாங்கள் போய் நடந்துக்கிட்டு இருந்தோம். காலையிலே போயிட்டனால உயரமாக கட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து இந்த ஜீன்ஸ் படம் தான் மறுபடியும் அந்த கேளுங்க பார்த்துட்டு வீட்டில் உட்கார. இல்லை அவங்க நடக்கிற ஸ்ட்ரீட்லாம் அப்படியே உயரமாக அப்படிலாம் காட்டுவாங்க. அந்த மியூசிக்கோட அது நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் நான் அங்கே தான் பார்த்தேன். நம்ம வந்து குட்டி குட்டியாக இருப்போம், அந்த பில்டிங்ஸ்லாம் பெருசாக இருக்கும் ரொம்ப. அந்த நியூயார்க் நகரம் பாட்டெலாம் இல்லையா, நியூயார்க் எது எனக்கு ஞாபகம் இருக்கா அதான் சொல்ல. கமல் படம் கூட ஒரு படம் உண்டு, வேட்டையாடு விளையாடு, அதுவும் நல்லா இருக்கும். அதில் என்ன பாட்டு, அது மஞ்சள் வெயில் இல்லை, அதுதான் மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுது. அந்த பாட்டு ஆக்சுவலி அந்த ஊரை பற்றி நல்லா எழுதியிருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நைட் ஆனால் அப்படியே லைட்ஸோட ஜெகஜோதியா மின்னும் ஊரே, நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அப்புறம் அன்னைக்கே அந்த உயரமான கட்டடத்தில் போய் பார்த்தோம். வேற மறுநாள் போனோமோ, ஆமாம், அது நெக்ஸ்ட் டே போனோம். அன்னைக்கு வந்து ஓகே, மேலே வந்து அந்த மேலேருந்து வியூ பார்க்கறது, ஒரு பில்டிங் நீங்கள் நிறைய இது போகலாம். லைக் எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கு நிறைய இருக்குது. நாங்கள் புது பில்டிங் ஒரு இதுக்கு போனோம், ஏதோ எட்ஜுன்னு ஏதோ ஒன்று. ஆமாம், லிஃப்ட் ஏறும் போதே காது அடைக்குது, அவ்வளோ அவ்வளோ உயரம் அது. நாங்கள் மேலேருந்து எட்டி பார்த்தோம், எட்டி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே அந்த கிளாஸ் மாதிரி ஒரே ஒரு சின்ன இடத்துல கிளாஸ் மாதிரி வச்சிருந்தோம். நம்ம கீழே நின்னா அப்படியே கீழே தெரியுது. ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது வந்து ஆல்மோஸ்ட் நியூயார்க்கே நீங்கள் பார்க்கலாம். அதான் இருக்கலே ஆல்மோஸ்ட் உயரமான கட்டிடம். அங்கே இருந்து பார்த்தோம், புதுசாக அது பில்டிங்லாம் வருதுன்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அது அந்த இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு அது பக்கத்தில் தான் எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அது அங்கேருந்தே பார்த்தோம்.
பார்த்துட்டு வந்துட்டோம். மறுநாள் வந்து இது எப்போ இது போனோம் 9/11 மெமோரியல் 9/11 மெமோரியல் போனோம். நாங்கள் வந்து வெனஸ்டே போயிட்டோம். வெனஸ்டேயோ ஏதோ ஒரு டே வந்து அது க்ளோஸ்டு. போனோம்னு நினைக்கிறேன். இல்லை, வீக் டேஸில் தான் போனோம். ஓகே, ஆமாம் நம்ம போனோம். அது க்ளோஸ்டு. அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கீழே மியூசியம் வச்சுருப்பாங்க. அந்த வெளியில் அது மியூசியம் ஓப்பனாக தான் இருக்கும் எப்போவுமே. அது உங்களுக்கு என்ன தண்ணி விழுந்துட்டு இருக்கும். அங்கே போயிட்டு தண்ணி எல்லாம் பேர் எழுதி வச்சுருக்காங்க. இந்தியன் பேர்லாம் இருந்துச்சு இதில் நம்ம பார்த்தோம். இந்தியன் பேர் இருந்தது. ஒரு அப்புறம் ஒருத்தர் வந்து அங்கே சர்வைவ் ஆனவர் வந்து பேசினார். ஆமாம், அது வந்து இன்னொன்று ஆக்சுவலி 2 மியூசியம் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட்டோடது, அது க்ளோஸ் பண்ணியிருந்தா. இன்னொன்று வந்து ஒரு ட்ரிபியூட் மியூசியம்னு இதிலிருந்து பொழைச்சிருப்பாங்கல்ல, அவங்க சர்வைவர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து வச்ச ஒரு மியூசியம்னு சொல்லிட்டு அது போனோம். அது ஒருத்தர் வந்து சர்வைவர் பேசினார். ஆக்சுவலி நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், அந்த பில்டிங் இடிஞ்சிச்சுன்னா அந்த பில்டிங்கில் இத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்றதான் நியூஸ்லலாம் இருக்கும். ஐயோ அவங்க இறந்துட்டாங்களேன்றது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து அந்த பில்டிங்லேயே இல்லை. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பக்கத்து பில்டிங்கில் இந்த பக்கத்து ரொம்ப நியர்பை கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்த பில்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அவர் அந்த கட்டடம் விழுந்ததில் அவர் வரையும் அஃபெக்ட் ஆகிருக்காரு. அவருக்கே இத்தனை சர்ஜரி சொன்னார் என்ன. ஸோ அந்த நியர்பையில் இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு அப்போ தான் ஆமாம் இல்லைன்னு எனக்கு அவர் பேசையில் தான் தெரிஞ்சது. நல்லா பேசினார் அவர். ஆமாம், நல்லா பேசினார். அப்போ தான் கொஸ்டின் இருக்கான்லாம் கேட்டார். நல்லா அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. அது ரொம்ப நமக்கு அது இல்லைன்னாலும் நான் இந்த நியூஸ் படித்தேன். ஏன்னா நான் ஆக்சுவலி இந்த நியூஸ் நடக்கும்போது எங்கே இருந்தேன்றதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். டியூஷனில் காலையில் பேப்பர் வரும். எங்கள் ஊரில் ஒரு கிராமம்ல பேப்பரில் தான் தெரியும். பேப்பரில் போட்டிருந்தாங்க. என்னடா போட்டிருக்கேன், பேப்பர் போட்டிருந்தான். நான் தான் படிச்சிருந்தேன். காலையில் மார்னிங் ஸ்டடி 7 மணிக்கு டியூஷன் போயிடுவேன். ஸோ அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். 5ஆம் கிளாஸ் நம்ம தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த நியூஸ் பேப்பரில் ரெட்டைக்கு அப்புறம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தான். என்னடா ஏதோ காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்களே பரபரப்பாயிட்டாங்க, டீச்சரே பரபரப்பாகி என்னங்க இடிஞ்சிருச்சு அப்படின்னு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சன் டிவி நியூஸில் பார்த்தேன். காலையில் நியூஸ் ஓடும்ல, அதில் எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா வந்து ஒரு ஃப்ளைட்டு ஒரு பில்டிங்கில் மோதுறதுன்றது இன்னும் எப்படி மோதுது அப்படின்ற மாதிரி. ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஸோ அது அங்கே இருந்தவங்க அதை பற்றின ஸ்டோரிஸ்லாம் நிறைய அங்கே போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அவ்வளோ இதாக இருந்தது. ஆமாம், கரெக்ட். அதுக்கப்புறம் தோசா மேன் போய் பார்த்தோம். ஆமாம், தோசா மேன் போய் பார்த்தோம். அவரோட கியூ வந்து ஆக்சுவலி ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னவே அவர் க்யூவில் இருக்கிறவங்க 12 மணிக்கு க்யூவில் நின்றுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் க்ளோஸ்டு. ஸோ அந்த க்யூவோட க்ளோஸ்டுன்ட்டாரு. நாங்கள் சரி ஓகே அப்படின்னு அவர் தோசை ஊற்றிட்டு இருந்தார். நாங்கள் போய் அங்கே என் பையன் வந்து ஆக்சுவலி அந்த ட்ராவல் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக அங்கே போய் அந்த பின்னாடி இருக்க பார்க்கில் உட்காந்தோடனே அவன் பார்த்துட்டு பசி வேறு எந்திரிச்சோடனே தோசா தோசா தோசை. அவனுக்கு தோசா தான் 1.5 வயசு தான். தோசா தான் நல்லா சொல்ல தெரியும். தோசான்னு தான் சொல்லுவான், தோசைன்னு கூட சொல்ல தெரியாது. தோசா 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 அப்படின்ட்டே இருந்தான். அவன் சொல்கிறத பார்த்து அவரே ஒரு தோசை ஊற்றி என்ன சாப்பிடுவான் பையன்னு கேட்டார். தோசை சாப்பிடுவான். என்ன வச்சு சாப்பிடுவான்? சாம்பார் வச்சு சாப்பிடுவானோன்னே ஒரு தோசையும் சாம்பாரும் எங்களுக்கு சும்மா கொடுத்துட்டாரு. ஆமாம், நான் எங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாலும் வாங்க முடியல. அன்றைக்கி டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இவனுக்கு தோசை கொடுத்தாரு. அது ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு தின்ட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப எங்களுக்கு மெமரபுளாக இருக்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் க்யூவில் நின்று தோசை வாங்கினதை விட நாங்கள் சும்மா போய் உட்காந்து குட்டி பையன் தோசை கேட்டானே அப்படின்றதுக்காக அவர் சும்மா கொடுத்துட்டாரு. நாங்கள் வந்து எவ்வளோன்னு சொல்லி போய் கேட்டேன். பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த தடவை சீக்கிரம் வாங்க. அழகாக பேசினார். அடுத்த தடவை சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னார். நான் தான் பண்ணேன். ஆமாம், அது வந்து நான் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டேன். இர்ஃபான்ஸ் வியூவில் அந்த தோசா மேன் வீடியோ போட்டோன்னே எனக்கு இவர் தோசை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் போய் அதில் கமெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோட தாங்க மொதல் கமெண்ட்டாக இருக்கும். நீ பார்த்தா மொதல் கமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏதோ கமெண்ட்டாக இருக்கும். ஐயோ ஆமாம்ல, சரி ஓகே ஓகே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கமெண்ட் இருக்கும். எப்படியும் அது அதிக லைக் இருந்த கமெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை பார்க்கலாம். போய் அதுக்குன்னு பார்க்கலாம் வேணாம், சும்மா சொன்னேன். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன அவ்வளோதான். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம், நயகரா பார்த்தோம். சூப்பரான சொல்லுவாங்க பையன். அப்புறம் நயகரா போகணும். ஆக்சுவலி எனக்கு யூஎஸில் இன்ன வரையுமே நாங்கள் போன இடத்துல எல்லாத்துலேயும் சேர்த்து எனக்கு நயகரா தான் ரொம்ப பிடிச்ச இடமா இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நயகரா. ஆமாம், தண்ணியெல்லாம் விழுந்துச்சு. செம்ம பெரிய ஒரு மேட் ஆஃப் த மிஸ்ட்னு ஒரு போட்டில் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் உங்களுக்கு
அப்படியே அந்த அருவி விழுகிறது கிட்ட திருப்பி நின்று காட்டுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரில. அப்படியே அந்த அருவி அவ்வளோ பெருசாக நம்ம கண்ணே பத்தாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம அவ்வளோ தண்ணி விழுந்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு நாள் வந்து இது போனோம், அந்த கேவ் ஆஃப் த விண்டுன்ட்டு. அதில் நீங்கள் அருவியில் போய் குளிக்கலாம். குட்டியாக சைடில் ஒரு அருவி வரும், ஆமாம், குற்றால அருவி மாதிரி விழும். ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸாக விழுது, தம்மு தம்மு தம்முன்னு ஒரு விழுது. கவர் காற்று மாதிரி வேற அடிக்குது. ஒன்று, அது பேர் என்ன, அது பேர் எதுவும் சொல்லுவானுங்க. பாலித்தீன் கவர் இப்போ ஒரு குப்பை கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருவானுங்க. அதை போட்டுட்டு நம்ம போகணும், ட்ரெஸ்ஸு ஃபோன்லாம் நனையக்கூடாதுன்றதுக்காக அப்படி அப்படி கொடுத்துருவானுங்க. அங்கே போயிட்டு நல்லா நனைஞ்சிருவோம் தான். ஸோ அது நல்லா இருந்தது. இவங்க இவங்க எங்கே போய் அந்த வடிவேல் இதில் குளிக்கிற மாதிரி அங்கே போய் நின்றுட்டாங்க, கையை நீட்டி நின்றுட்டு இருந்தாங்க. நான் பையனை வச்சுட்டு கீழே நின்றுட்டு இருந்தேன். ஆமா, அந்த கந்தசாமி படத்தில் வடிவேல மாதிரி சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. நயக்ரா ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. அதுவும் அந்த நைட்டில் ஒரு ஷோ மாதிரிலாம், அந்த லேசர் ஷோ மாதிரிலாம் போடுவாங்க. அந்த இடமே வந்து ஆக்சுவலி அந்த சைடு கனடா, இந்த சைடு யூஎஸ். ஸோ அங்கே கனடாவில் இருக்க வந்து வேறு ரெட் கலர் போட் வரும், இங்கேருந்து ப்ளூ கலரில் போட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். கனடா விசா வாங்கி குச்சி உள்ள அதுக்காக கொடுத்தாங்களாம். சரி, ஓகே. இந்த சைடு வந்து நம்ம உட்காந்து அப்படி அருவி, எனக்கு வந்து அந்த மகிழ்மதி தான் ஞாபகம் வந்தது. நம்ம வந்து அருவிக்கு மேலே இருப்போம், மேலே அந்த தண்ணி வந்து விழுகிறத பார்ப்போம். எனக்கு அது கரெக்டாக தெரியல. அந்த அருவிக்கு மேலேன்ற இருக்கும்ல, அங்கதான் அந்த குந்தல தேசம்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மேலே தான் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி அருவி அந்த இடத்துல இருந்தால் கீழே கொட்டிட்டு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு எனக்கு பாகுபலி தான் ஞாபகம் வந்துச்சு. இதை பார்த்து தான் ஒருவேளை மகிழ்மதின்னு அந்த மாதிரி உருவாக்கி இருப்பாங்களோ. கீழே இருக்கிற இடத்துல தான் பாகுபலி வளர்ந்துருப்பாரு, மேலே வந்து அவர் யூஎஸ் வந்துட்டாரு. கனடால இருந்து ஏறி வருவார் அப்படியே தமிழ்நாவை பார்க்கறதுக்காக. நிஜமாவே அப்படிதான் இருந்தது. சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்லியம்மா. எனக்கு வந்து நாம லைக் இந்தியாவில் தான் நம்ம இருந்திருப்போம், அந்த மாதிரி புக்ஸு, அதுக்கப்புறம் மூவிஸு, இதில் தான் யூஎஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வந்து இப்படி பார்க்கல, இது மாதிரி இருக்கே அது மாதிரி இருக்கேன்னு எனக்கு அந்த ரிசம்பிளன்ஸ் தான் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்ததோ சொல்லுங்கள். நீ இந்த பாவநாசம் குத்தாலெலாம் வந்தது இல்லை போல. நான் குற்றாலமே பார்த்தது இல்லை. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் பார்த்தேன்னா இயற்கை அழகு இருக்கே அப்பா. எங்கள் ஊரில் நான் பார்த்தது இல்லையே, கூட்டு போனதே கிடையாது. நயகரா தான் கூட்டு போனீங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். நயகரா போயிருக்கேன். அப்போ பாபநாசம் இருக்கே குற்றாலம் இருக்கேன்னு ஏன் சொல்றீங்க? முடியாது. அப்போ கூட நான் போனேன், பாபநாசம் போயிட்டு வந்தேன். தலையணை அருவிலாம் இருக்குங்க பாபநாசம். நான் போல, என்னை விட்டுட்டு தான் போனாங்க. எங்க அம்மா வீட்டில் விட்டு இவங்க அகஸ்தியர் முனிவர் தெரியுமா? அவர் அங்கே தான் தியானம் பண்ணார். அவரோட குகை இருக்குங்க, அவர் இருந்த இடம் அங்கே இருக்கு. அப்படியே அதை விட என்ன நயகரெல்லாம் பெருசு. சரி, போயிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு, நயகரா நல்லா இருந்ததா இல்லை குற்றாலம் நல்லா இருந்ததா நான் சொல்றேன். பாபநாசம் நல்லா இருந்ததா? நாசம் பண்ணக்கூடிய நாசம்ல அது. ஸோ அது ஆனால் நீங்கள் நயகராக்கே காலையில் 6 மணிக்கு வரல, நான் தான் 6 மணிக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். நான் 6 மணிக்கு போய் யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆமாம், போயிட்டு 1 மணி நேரம் உட்காந்தா எவனுமே இல்லை. நான் மட்டும் போயிட்டு காலையில் அப்போல்லாம் நம்ம வந்து வாக்கிங், ரன்னிங் அதுலலாம் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அதனால் நான் இன்றைக்கும் இங்கே வாக்கிங் போவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க காலையிலே போயிட்டாங்க. ஆமாம், போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நயகரா இஸ் வெரி குட். எனக்கு இதுவரையுமே நயகரா தான் ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப அழகான இடம். அப்புறம் அங்கேருந்து அவன் என் ஃப்ரெண்டு வந்து அவன் கனடாக்கு நடந்தே போயிட்டான், பொடி நடையா. ஒரு பேக் வேறு உடஞ்சிருச்சு வந்ததில், அவன் அதை இழுத்துட்டே போயிட்டான் கடை. அந்த ஒரு பிரிட்ஜு, அது அந்த சைடு அப்படியே நடந்தே போயிட்டாங்க. ஒரு பிரிட்ஜு தாண்டிங்கன்னா, அது ஏதோ பிரிட்ஜுன்னாங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி நடந்தே போயிடலாம். அப்படி நடந்து போயிட்டால் நாங்கள் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி டேலஸ் வந்துட்டோம். ஆமாம், ஸோ இதுதான் 2வது ஃப்ளைட் ஜேர்னி. இதுக்கப்புறம் ஃப்ளைட் ஜேர்னி இல்லை என்கிட்ட, ஏன்னா இன்னும் போகல. அப்படியா? என்ன நம்ம எங்கே இப்போ எங்கேயோ போயிட்டு வந்தோமே, ஃப்ளாரிடா போயிட்டு வந்தோம். ஓகே, ஆமாம், ஃப்ளாரிடா போயிட்டே தான் இருக்கும் போல. 3வது ஸ்டேட் வந்து ஃப்ளாரிடா போயிட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ளாரிடாவும் டிஸ்னி. டென்ஷன் ஆகிட போகிறாங்கம்மா, 3/4 மணி நேரம் போய்கிட்டு இருக்கு, என்னத்தை போயிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, பாட்காஸ்ட் தானே போவோம். ஃப்ளாரிடா பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கோமான்னு சரியா ஞாபகம், பேசின மாதிரி ஒரு ஞாபகம். டிஸ்னி போனோம், அங்கே 2 நாள் டிஸ்னி ரெசார்ட்டில் தங்கிட்டோம். அது டிஸ்னி வேர்ல்டு. டிஸ்னி லேண்டெல்லாம் இல்லை, டிஸ்னி வேர்ல்டு. ஊரே வளைச்சு போட்டுருக்கேன். இது ஜவுளி கடையல்ல, கடல் மாதிரி ஒரு ஊரையே வளைச்சு போட்டுட்டு அவன் வந்து டிஸ்னின்னு அவனே ஆக்சுவலி சொந்தமாக அவனே அங்கே நான் மாநகராட்சி நடத்திக்கலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்கேன் கவர்மெண்ட்டை. இப்போ அந்த கவர்மெண்ட் ஏதோ பிரச்சனை பண்ணுது போல், அதனால தான் ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அது போயிட்டுருக்கு. பட் அந்த ஊருக்குள்ள அவனே தண்ணி எல்லாமே அவனே கொடுத்துக்கலாம். அவனோட என் ஊர்ரா, என் சட்டண்டா, என்னோட ராஜ்யமுடு அப்படின்ற மாதிரி அந்த இது அருந்ததி படத்தை சொல்லுவாள்ல, கோட்டடா அப்படின்ற மாதிரி
அந்த மாதிரி இது பட் பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலி. டிஸ்னியும் இதே மாதிரி தான். டிஸ்னி ரெசார்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரீங்க. அப்பா காரை வேறு தொலைச்சிட்டோம். எங்கே விட்டோன்னு தெரியல. பயங்கரமான பார்க்கிங், பெரிய பார்க்கிங், ஐடென்டிக்கலாக வேறு இருக்கு. ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா நானும் சொல்கிறேன், இந்த மரம் இருந்தது, இந்த மரத்துலேருந்து இங்கே போனால் தான் அங்கே அப்படின்னு. இதே மாதிரி தான் ஃப்ளாரிடா போயிட்டு ரெண்டல் கார் எடுத்து தானே போயிருப்போம். ஸோ ரெண்டல் காரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், தொலைஞ்சு போச்சு அப்படின்ற, திருடிட்டோம் யாரோன்ற மாதிரி தான் நாங்கள் ஆக்சுவலி மைண்ட் செட்டு. இவங்க அங்கே இங்கேயும் ஓடுறாங்க, எங்களுக்கு அதை லொக்கேஷனை சேவ் பண்ணல. ஆமாம் பையன் வேறு, அப்பா ஓடாத, அப்பா இங்கே வா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ அப்பா இங்கே வா, அப்பா இங்கே ஓடாத அப்படின்னு சொல்லி அவன் வேறு கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அது அங்கே இருக்கவங்ககிட்டையும் எங்கள்கிட்ட கரெக்டாக அவங்க எதுவும் எங்களுக்கு சொல்லலை. லாஸ்ட்டாக ஒரு ஆன்ட்டி தான் கரெக்டாக சொல்லிச்சு, நீங்கள் எத்தனை மணிக்குப்பா வந்தீங்க, என்ட்ரா நீங்கள் பார்க்குக்குள்ளேன்னு சொல்லிச்சு. நாங்கள் 9:30 வந்தவங்க அப்படின்னா, அப்போனா நீங்கள் அங்கே தான் நிறுத்திருப்பீங்க, அங்கே போங்க அப்படின்ட்டுருச்சு. பார்க்கிங் ஏரியாக்கெலாம் அலாவுதீன் டிஸ்னி கேரக்டர் பேராக வச்சு அலாவுதீனுக்கு போங்க அப்படின்னு புஷ் பண்ணி போய் கார் இருந்துச்சு. நல்ல வேலை சாமி எடுத்துக்காங்க. அதான் அதே மாதிரி இருக்கு. நாங்கள் எங்கே தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இன்னொரு இடம், அதே மாதிரி மரத்தை கூட அதே மாதிரி நட்டு வைப்பீங்கன்னு கூட இன்னொரு ஆண்டி வந்துச்சு, அதுவும் கார் தொலைச்சிருச்சு. ஆமாம், அவங்க எங்களை மாதிரியே நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. கரெக்டாக பண்ணுறாங்க. அடுத்த நாள் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே விட்டுட்டு அவனுடைய ஷட்டில் எடுத்துகிட்டே போயிட்டு வந்துட்டோம். காரெல்லாம் நாங்கள் எடுக்கலைங்க, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. ஆமாம், அடுத்த நாள் அந்த ஷட்டிலே எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் ரிசார்ட்டில் தங்கினீங்கன்னா போயிட்டு வந்தோம். 2 நாள் ரிசார்ட்டில் தங்கினோம், நல்லா இருந்துச்சு. 2 இது பார்த்தோம். என்னது, மேஜிக் கிங்டம் பார்த்தோம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 7 இருக்குது. 2வது நாள் நான் போன ரைடு வேறு அந்த இடத்துல நின்றுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. ஹிமாலயன் ரைடுன்ட்டு அந்த இடத்துல வெயிலில் வறுத்துட்டாங்க கொஞ்சம் நேரம். அது என்னது ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் வந்து போச்சு கண்ணில். அப்புறமா சரியாயிடுச்சு. சரி ஓகே, இது ஒன்றும் ஆகலை போல் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் உள்ள வழியே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் டிரைவ் அங்கே நல்லா ஓகே, பெரிய டிரைவ் ஒன்றும் இல்லை அங்கே. 2 மணி நேரம் டிஸ்னி தான் மெயினாக பிளான் பண்ணி போனோம். டிஸ்னி 2 நாள் போனோம். அப்புறம் ஒரு பீச்சில் தங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. பீச் பக்கத்தில் ஒரு ஏர்பிஎன்பி எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ அது நல்லா இருந்தது. ஃப்ளாரிடாவில் ரொம்ப அந்த இடம் இந்த இடம்னு ரொம்ப சுத்தலாம் இல்லை. டிஸ்னி போனோம், அதுக்கப்புறம் பீச் 2 பீச் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்டு வீடு இருந்தது, அங்கே போயிட்டு கோயில் போயிட்டு ஆமாம். இப்போன்னு இல்லை, எப்பயுமே எங்கள் ட்ரிப்பு எப்படி ஆயிடுதுன்னா, போய் அந்த இடம் பார்க்கணும் இந்த இடம் பார்க்கணுன்னு அறக்க பறக்கெல்லாம் போகாமல், ஓகே போனோமா, ரிலாக்ஸாக பார்த்தோமா, ஏதாவது ஒரு இடம் பார்த்தாலும் அதை நிம்மதியாக பார்த்துட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, மிஸ் பண்ணால் என்ன, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், புளியோதரையை கட்டணுமா, அடுத்த தடவை போகையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறது எங்கே போனாலும். அங்கே ஆக்சுவலி ஃப்ளோரிடாவில் கீ வெஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போங்க. அது ஒரு தீவு. அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கியூபாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கியூபா கண்ணுக்கு எட்டுன தூரம் இருக்கும், சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யூஎஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க, சஜஷன்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் வேண்டாங்க, சரி வந்துட்டு போட்டுங்க, அது நாங்கள் போகலைங்க. நாங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்து அது ட்ரிப்பே நல்லா இருக்காது. வந்தும் டயர்ட் ஆகிட்டோன்னா ஒரு இதாகவே இருக்காது. இதுக்கே நாங்கள் ஆக்சுவலி டயர்ட் தான் ஆயிடுவோம். கடைசி நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினதுனால தப்பிச்சிட்டோம். ஆமாம், அவங்க வீட்டில் தங்கினதுனால வேர்பிஎன்பி விட ஃப்ரெண்டு வீடுனா அது இந்தியன் செட்டப்பாக இருக்கும். நம்ம அதனால் ஈஸியாக புது வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் லாஸ்ட் நாள் தங்கிட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த ஃப்ரெண்டு இங்கே ஏதாவது வீடு வாங்கினாலும் நாங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஏங்க எப்படி இருக்கீங்க, பார்க்குறேன்னு சொல்லலை, பார்க்கவே இல்லையே, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அவங்களுக்கு ஒரு விசிட் போட்டுட்டு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வீட்டில் 2 நாள் தங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், ஃப்ளோரிடா ஓகே நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்புகள்லாம் ப்ராசஸில் இருக்குது, அதை போயிட்டு வந்து அடுத்த எபிசோடில் அதை நாங்கள் பற்றி பேசுகிறோம். இங்கே பக்கத்தில் ஆர்கன்சாஸ் ட்ரிப்லாம் போகணும் அடிக்கடி. அது அடிக்கடி பக்கத்து வீட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஃபால் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இலையெல்லாம் விழும்ல, அந்த விழுறதுக்கு முன்னாடி அந்த கலர்லாம் மாறும். இப்போ சம்மரில் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பச்சையாக இருக்க இலையெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கு பேர் தெரியாது இவ்வளோ சொல்கிறியான்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க நீங்கள். ஸோ அதான் ஆரஞ்சு கலரில் அந்த இலை மாறும். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இலையோட அந்த மரம் பார்க்கையில அழகாக இருக்கும். மரத்தெல்லாம் பார்க்கல அந்த டிரைவு அதெல்லாம் அழகாக இருக்கும். வெதர் நல்லா இருக்கும். எக்கச்சக்க மரம் இருக்கும், லட்சக்கணக்கான மரங்கள் அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும். அந்த வெதரும் சூப்பராக இருக்கும், வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். அதை ஃபால் ட்ரிப்புன்னு இங்கே எல்லாரும் போயிடுவாங்க. போயிட்டு பார்பிக்யூ போட்டு எதாவது சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு வருவாங்க. ஃபேமிலி ட்ரிப்புன்றனாலாம் கிடையாது, நாங்கள் போயிட்டு பார்பிக்யூ போட்டு
சாப்பிட்டுட்டு வந்துடும். அது போனோம், ஆர்கன்சாஸ் போனோம். ஒரு லேக் இருக்கும் ஆக்சுவலி, இந்த லேக் பக்கத்தில் வீடு போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஹோட்டல் மாதிரி தான் போய் தங்கியிருந்தோம். சும்மா டிரைவ் தான், தலிமீனா டிரைவ்னு ஒரு டிரைவ் எல்லாம் போயிட்டு வந்தோம். செகண்ட் டைம் வந்து ஏர்பிஎன்பி மாதிரி போட்டு அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு அந்த மாதிரி வழக்கம் போல் ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டு ஒரு ரிலாக்ஸாக அங்கே போயிட்டு வந்த மாதிரி செகண்ட் டைம் போயிட்டு வந்தோம். ஸோ இவ்வளோ தான் இங்கே போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக போனோமே, ஒரு 3 ஃபேமிலி நம்மளாம் போனோமே. ஆமாம், அதுவும் மறுபடியும் ஓக்லஹோமா தான் போனோம். அது சும்மா அது வந்து அது ஃபால் கூட கிடையாது, சும்மா ஒரு அது ஒன்றும் அது ஒரு ட்ரிப்பு. அந்த ஏர்பிஎன்பின்னு சொல்கிறோம்ல, அந்த வீடு வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. அந்த வீடு ரொம்ப நல்ல வீடாக இருந்தது. இல்லை, ஃப்ரெண்டு பிறந்த நாள் இருந்துச்சு, அவர் இனிஷியேட் பண்ணார். சரி போகலாமே எல்லாரும் போனோம். மெயினாக அந்த வீடு நல்லா இருக்குன்னு தான் போனோம். லைக் அவங்க பர்த்டே வந்தது, ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தது. அந்த வீடும் எங்களுக்கு கரெக்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. 3 ஃபேமிலியாக சேர்ந்து 3 ஃபேமிலி ஆக்சுவலி 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க கரெக்டாக 3 ஃபேமிலி. 3 குழந்தைங்களுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ஏஜில், எல்லாம் நல்ல பழக்கம். ஸோ அந்த வீட்டிலேயே தான் இருந்தோம், சமைக்க சாப்பிட, குழந்தைங்க விளையாட, பிரியாணியை போட. ஆனால் சூப்பராக இருந்தது ட்ரிப்பு, செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நம்ம டிரைவும் 2 மணி நேரம் தான், ரொம்ப தூரம். நாங்கள் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம், யார் என்ன எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு தூங்கிட்டு சமையல் பாத்திரங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கேருந்து அரிசி பருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாருமே ஆக்சுவலி ஆர்வமாக இருக்காங்க அந்த ட்ரிப்பில் வந்தாலும். அடுத்து எப்போ ட்ரிப்புன்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஆமாம், நாங்களும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். தெரில எப்போ அடுத்த ட்ரிப்புன்னு. இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே போன ட்ரிப்பு. இந்த கேப்பில் நான் வந்து சைடில் வந்து டென்னிஸின்னு போயிட்டு வந்துடுவேன். மாதம் போயிட்டு வந்துட வேண்டியது. அங்கே போய் யோகா கற்றுக்கிறதுக்காக இவங்க டென்னிஸி போயிடுவாங்க. ஒரு 2 தடவை போயிட்டு வந்தாங்க. ஸோ எங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு தெரில. அது போயிட்டு வந்து அது எப்படி இருந்ததுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்த சொல்கிறோம். யோகாவை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போடுவோம் நாங்கள் கண்டிப்பாக. எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இவங்க இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் யோகா பற்றி போடுவாங்க. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ ஐ திங்க் இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இதோட இந்த பாட்காஸ்ட் இதுதான் பெரிய லென்த்தி பாட்காஸ்ட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன சொல்லுதுலையே இதுவரை கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாமே லென்த்தியெல்லாம் இருக்காது, 30 மினிட்ஸுக்கு நான் போடுவேன், அதையும் கேளுங்க. என்னம்மா கேட்டிருக்காங்கன்னா ஏதோ ஆர்வமாக ஏதோ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதான் கேட்டதுக்கு நன்றி பாஸ் பண்ண முடியாம கையில் ஏதோ வேலையாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் அந்த அளவு பாத்திரம் கிளம்பலாம் பாஸ் பண்ண முடியாது, பாட்டு ஓடிட்டு இருக்கும், இல்லை தூங்கிடுவேன். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கேட்டதுக்கு நன்றி. ஒன்றும் பண்ண வேணாம், பட் ஓகே. ஆமாம், நன்றி. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் சொல்லுங்களேன். ஆமாம், 2 பேரும் சேர்ந்து பேசுகிறதுக்கான டாப்பிக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் நிறைய பேர் வந்து மக்கள்கிட்ட அபிமானத்தை பெற்றதுனால திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு. ஆமாம், இவங்களை நான் பேச கூப்பிட்டுட்டே இருப்பேன், வரவே மாட்டாங்க. ஸோ நான் மட்டுமே பேசிகிட்டே இருந்தேன். இந்த தடவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடுவில் ஒரு 2-3 ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை பாட்காஸ்ட்டில் போட வேண்டாம். எதையோ பேசவே எங்கேயோ போய் டாபிக் என்னெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கள் சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி எதையோ பேசிகிட்டே இருந்தோம். சம்மந்தம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஒரு ஃபேக்ட் இல்லை, ஒன்றுமே கேட்பாங்க இதில் மட்டும் நீ என்ன கண்டென்ட் கொடுத்துட்ட. இல்லை, எங்களுக்கு கண்டென்ட் நாங்கள் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு இதுவரை சொல்லுவார் சிவாக்கா, நீங்கள் கேளுங்க கேட்காம போங்க, இதை எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், எபிசோட் வந்தே தீரும், அந்த மாதிரி போட்டிருக்கோம். பட் ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் இந்த மாதிரி வித்தியாசமான டாபிக்ஸோட வரும். நீங்களும் எங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. என்ன அதுக்கு ரிவ்யூ ஏதாவது போடனா ரிவ்யூன்னு இருக்கான்னு தெரியல. இல்லை, இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கமெண்ட் அந்த வாட் டிட் யூ திங்க் அபவுட் திஸ் எபிசோட்னு வருதுல்ல, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அப்புறம் எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க. தமிழ் பூமி பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, அங்கேயும் ரேட்டிங் கொடுங்க. ஆமாம், ரேட்டிங் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமாம், நன்றி, வணக்கம், பாய்.